நவக்கிரக தோஷம் நீங்க பாட வேண்டிய பாடல் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை பாடல். வேயுறுதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று தொடங்கும் இந்த பாடலை பாடி வந்தால் நவக்கிரக தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது பாடப்பட்ட வரலாறு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு சமயம் திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருமறைக்காடு என்ற இடத்துக்கு வந்து எழுந்தருளி இருந்தாங்க. அந்த சமயம் வந்து பாண்டி நாட்டில் சமண சமயம் வந்து ரொம்ப தலை தூக்கி இருந்த காலம் அந்த காலம். பாண்டிய மன்னர் நெடுமாறரும் வந்து அந்த சமண சமயத்தை தழுவி இருந்தார், ஒரு ஈடுபாட்டோடு இருந்தார் அந்த சமண சமயத்தில். அப்போது அவரது மனைவி மங்கையர்க்கரசி அவரோட அமைச்சர் குலச்சிறையாரும் நாட்டு நிலைமையும் அரசரோட நிலைமையும் கண்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதனால் இந்த நாட்டை சைவமயமாக்கணும், அரசனையும் சைவமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு வந்து ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களோட குறையை நீக்கி அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டுறாங்க. அவங்க வேண்டி கேட்டு அந்த கடிதம் அந்த செய்தி அவர் திருஞான சம்பந்த சுவாமிகளை அடைந்ததும் அவர் உடனே வந்து பாண்டி நாட்டுக்கு புறப்படுறாரு. கிளம்பும்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து சம்பந்தர்கிட்ட சொல்கிறாரு, அந்த சமணர்கள் வந்து ரொம்ப கொடியவர்கள், மேலும் இன்றைக்கி வந்து பிரயாணத்துக்கு ஏற்ற நாளாகவும் இல்லை என்று சொல்லி அவர் தடுத்தார். அப்போது திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, திருநாவுக்கரசர் சுவாமிகளை நோக்கி, அப்பரே பாண்டி நாட்டை அடைந்து நான் வெறும் திருநீற்று நெறியினை வளர்க்க மட்டும்தான் நான் போகிறேன், நான் வேறொன்றும் செய்யேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருவருள் நெறியில் செல்லும் சிவனடியார்களை நாள்களும் கோள்களும் ஒன்றும் செய்யாது, இறைவன் திருவடி துணையும் உண்டு என்று அப்பர்கிட்ட சொல்லிட்டு இப்பதிகத்தை பாடுறாரு. பாடிட்டு அப்பர்கிட்ட விடை பெற்றுட்டு பாண்டி நாட்டுக்கு போகிறார். அவர் அங்கே வந்து சைவ நெறியை தழைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அதனால் நாம் இந்த பதிகத்தை பிரயாணம் செய்யும் முன் பக்தி சிரத்தையோடு பாடிட்டு நம்ம வந்து பிரயாணம் சென்றால் நிச்சயம் வெற்றியாகவே முடியும், அதோட நவக்கிரக தோஷமும் நீங்கும் அப்படின்னு தான் இந்த பாடலோட வரலாறு. 1962 மகர ராசியில் 8 கிரகங்கள் ஒன்று கூடி நின்றுச்சான் அந்த 1962. அப்போது இந்த நாட்டிற்கு வந்து ஏதாவது கேடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுமே பயந்தாங்களாம். அப்போ உலக அளவில் பயந்து என்ன கேடு வரப்போகுது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் செய்தியெல்லாம் வரவும் மக்களும் வந்து ரொம்ப பயந்து நடுங்கியிருக்கிறாங்க. அப்போது காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீமத் சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து இப்பதிகத்தை நீங்கள் நாளும் ஓதிட்டு வாங்க, கிரகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது கோடானு கோடி மக்களும் எல்லா மதத்தவரும் இந்த பாடலை இந்த பதிகத்தை ஓதி பயன்பெற்றார்கள் என்பது உண்மை. இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடல். இதை எல்லாரும் பாடி பயன்பெறுங்கள்.